ராஜஸ்தானாவே பாலைவனமும் ஒட்டகங்களும் அழகான மாளிகைகள் தான் எல்லாருக்கும் தெரியும். அங்க எலிகளுக்கு கோவிலான கர்ணிமாதா கோவில் மிகவும் பிரபலமானது. பிக்கானேர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேஷ்னுக்குன்ற ஊர்ல இருக்கு. துர்காவின் அம்சமாக கர்ணிமாதா 13ஆம் நூற்றாண்டுல பிறந்தாங்க. இவங்க பிறந்ததுல இருந்தே நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்தி இருக்கிறாங்க. இவங்களுடைய மகன் ஒரு நாள் குளத்துல விழுந்து இறந்துடுறாங்க. அந்த பையனை உயிர்ப்பித்து கொடுக்கும்படி யமதர்மராஜா கிட்ட போராடுறாங்க. யமதர்மராஜா இவங்க போராட்டத்தை பார்த்து கர்ணிமாதா கிட்ட உங்க பையனை நான் திருப்பி கொடுக்குறேன், ஆனா இதே உருவத்துல நான் கொடுக்க முடியாது, அவனை நான் எலியாதான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதுக்கு கர்ணிமாதம் சரின்னு சொல்றாங்க. இன்னொரு நிபந்தனையும் யமதர்மராஜா கர்ணிமாதா கிட்ட சொல்றாங்க. அதாவது அவங்க பரம்பரையில சரண பரம்பரையில யார் இறந்தாலும் அவங்களுடைய ஆன்மா யமலோகத்துக்கு வராது, அவங்க திரும்பவும் எலியா பிறப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கும் கர்ணிமாதா சரின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல 25,000 எலிகளுக்கு மேல இருக்கு. அதாவது சரண பரம்பரையில கர்ணிமாதா பரம்பரையில இறந்த ஆண் பெண்கள் தான் அவர்கள். இந்த கோவில்ல சில வெள்ளை எலிகளும் இருக்கு. அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் இந்த வெள்ளை எலியை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு உங்க கண்ணில் இந்த வெள்ளை எலி படணும். அந்த வெள்ளை எலி உங்க கால் மேல ஏறி போச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்ன வேண்டியிருக்கீங்களோ அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த கோவில்ல இருக்க எந்த எலிகளும் நாம துன்புறுத்தக்கூடாது. அந்த எலிகளுக்கு எந்த ஆபத்தும் வராம நம்ம பார்த்துக்கணும். உலகம் முழுவதும் பிளேக் நோய் பாதிப்பு ஏற்பட்ட போது கூட இந்த கோவில் பகுதியில் இருக்க எந்த மனிதர்களுக்கோ இல்லை எந்த எலிகளுக்கோ பிளேக் நோய் தாக்கல. ரொம்ப சக்தி வாய்ந்த மாதா எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. நன்றிகள்.